தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதாக கனிமொழி எம்பி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லதா, இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய தெற்கு மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து நேற்று முதலேயே மழையின் தீவிரமானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக அந்த தெற்கு மாவட்டங்கள் 4 மாவட்டங்களிலும் மழையினுடைய பாதிப்பு என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அணைகள், அதே போல ஏரிகளில் நீரினுடைய அந்த முழு கொள்ளளவை எட்டி நீரானது தாழ்வான பகுதிகளை நோக்கி வரக்கூடிய ஒரு நிலையில் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் முடங்கி இருக்கிறது. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வலைதளத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை அவர்களினுடைய அந்த கனிமொழியினுடைய தரப்பில் செய்து வருவதாக அவரினுடைய அந்த வலைதள பக்கத்தில் தெரிவித்து இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே முதலமைச்சர் தரப்பில் பார்த்தோம் என்றால் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேவையான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்த ஒரு நிலையில் ஒருபுறம் மக்கள் பிரதிநிதிகள் அந்த பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் தன்னார்வலர்களினுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. குறிப்பாக இத்தகைய ஒரு பேரிடர் காலங்களில் மீட்பு படையினரினுடைய அந்த பணிகள் ஒரு பக்கம் என்றாலும் தன்னார்வலர்களினுடைய தேவை என்பது இருக்கும். இதற்கிடையே அவரினுடைய அந்த வலைதள பக்கத்தில் தன்னார்வலர்களுக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறார். குறிப்பாக மருத்துவம், உணவு உள்ளிட்ட அவசர உதவிக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் 8077880779 என்ற எண்ணுக்கு ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் இதில் தொடர்பு கொண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட வேண்டும் என்றும், ஒருபுறம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம் என்றும் கனிமொழி தனது அந்த வலைதள பக்கத்தில் தெரிவித்து இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.